வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி 2 விதமாக டர்மரிக் டீ செஞ்சுருக்கோம். இந்த டீ நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் குறையும். அதே மாதிரி மூட்டு வலி, கணுக்கால் வலி, கை வலியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட் பெயின் அது எல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகும். எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கூடும். அதே மாதிரி நீங்கள் இது 15 நாள் கண்டினியூஸாக குடிக்கணும். அப்போ உங்களுடைய இடுப்பு அளவும் கொஞ்சம் மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கும்போது இடுப்பு அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 15 நாள் கழித்து எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் கிழங்கு தை மாதங்கிறதுனால எனக்கு இருக்குது. இப்போ தை மாதத்தில் தான் இது கிடைக்கும். மஞ்சள் கிழங்கு இருக்கிறதுனால நான் இப்போ மஞ்சள் கிழங்கு யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி மஞ்சள் தூளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெப்பர் பவுடர், மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். மஞ்சளில் குர்குமீன் அதிகமாக இருக்கும். இந்த மஞ்சள் தூளும் மிளகும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த குர்குமீன் ஈஸியாக நம்ம உடம்புல பிளட்டில் கலந்துரும். குர்குமீனில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. முழங்கால் வீக்கம் குறையும். ஜாயிண்ட் வலி, அதாவது முழங்கால் வலி, கணுக்கால் வலி, அந்த மாதிரி வலியெல்லாம், எலும்பு வலியெல்லாம் நீங்கி போயிடும். ஜாயிண்ட் வலியெல்லாம். 2வது, காலையில் எந்திரிச்சதும் சில பேருக்கு கை மரமரப்பாக இருக்கும். நல்லா இறுக்கமாக மூட வர வயசானவங்களுக்கு மரமரப்போடு இருக்கும். அதுவும் அந்த தொந்தரவும் நீங்கி போகும். கண்டிப்பாக முழங்கால் வீக்கம் நீங்கள் தொடர்ந்து 15 நாள் சாப்பிடும்போது முழங்கால் வீக்கம் கூட இதில் குறையும். பெப்பரில் பைப்ரின் இருக்குது அதிகமாக. அது வாந்தி, தலைவலி, செரிமான கோளாறு இதெல்லாம் சரி பண்ணும். பெப்பரும் மஞ்சத்தூளும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது குர்குமீன் ஈஸியாக நம்ம உடம்புல அப்சார்வ் ஆகும். குர்குமீன் கேன்சருக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் வராமல் தடுக்கும். 2வது, கேன்சர் செல்லை அழிக்கவும் செய்யும். அதாவது முக்கியமாக மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும். 2ம் சேரும்போது செரிமான கோளாறு நமக்கு, அதாவது மஞ்சத்தூளும் மிளகும் சேரும்போது செரிமான கோளாறும் சரியாகும். கரையக்கூடிய கொழுப்பு, கரையாத கொழுப்புன்னு 2 வகையான கொழுப்பு இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற பொருளில் கரையக்கூடிய கொழுப்பும் இருக்குது, கரையாத கொழுப்பும் இருக்குது. குர்குமீனில் இருக்கக்கூடியது கரையக்கூடிய கொழுப்பு. இது நெய்யோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணிக்கும். பொதுவாக குர்குமீனை ஆலிவ் ஆயில், ஜிஞ்சர், தேன், கோகோனட் ஆயில் இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக நம்ம உடம்பு அந்த குர்குமீனை அப்சர்வ் பண்ணிக்கும். நெய் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கூடிருமோ நீங்கள் பயப்பட வேணாம். நம்ம எல்டிஎல், ஹெச்டிஎல்னு 2 கொழுப்பு இருக்கு இல்லையா? நல்ல கொழுப்பு கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட கொழுப்பு குறைஞ்சிரும். இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கழுவிடுவோம். அதை உங்கள்கிட்ட மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். போதும். இதை அமர்த்திட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். அப்புறம் வடிகட்டிக்குவோம். இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, நெய் 1 டீஸ்பூன். இது நல்லா கொதிக்கிற தண்ணி. மஞ்சத்தூள், நெய் எல்லாம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக பீட்டர் வச்சு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 15 நாளில் உங்கள் ஹெல்த்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுடைய வெயிட்டும் குறைஞ்சிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.